உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாம் என் மாறனுக்காக தான். ஏதோ பிளான் பண்ற. சரி சரி, எல்லாரையும் நீ கூட்டு போயிட்டு வா. சரிண்ணா. சீக்கிரம் வாடா. இப்படி அவர் வாயாலேயே சொல்ல வச்ச பாத்தியா? இப்ப என்னத்த சாதிச்சிட்டேன்னு 32 பல்லையும் காமிச்சிட்டு இருக்க. சொல்லிதான் நானே கூட்டு போயிருப்பேன். நீ கூட்டிட்டு போவ 1000 மட்டும் சொல்லி நான் வீட்லயே விட்டுட்டு போயிடுவேன். இப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வெளியில நில்லு, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்து போலாம். வீரா இங்க வா. இது நல்லா இருக்குல்ல? அக்கா அக்கா இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? பாரு. ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகேவா இருக்கு. ஏமாரா வந்ததுல இருந்து வாட்ச்மேன் மாதிரி நின்னுகிட்டே இருக்க. வாட்ச்மேனா? அவ உன்னை கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. நான் மட்டும் லவ் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தா இந்த கல்யாணத்தை எடுத்த ஐடியாவே என்கிட்ட தான் கேட்டிருப்பா. என்ன பண்ணி தொலைறது? கொஞ்சம் அவசரப்பட்டேன். நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இவ்வளவு பட்டம் தேர்ந்தல நீ. பாவம், இத்தனை பேர் இருந்தும் அவ கல்யாண பத்திரிகையை செலக்ட் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. நான் போய் நல்ல கார்டா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். எது? இது யார் பக்கம்? வீரம்மா, இந்த பத்திரிக்கை பாருங்க. என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னா சொல்லிக்கிட்டு வீரா என்ன எப்பவும் வள்ளியம்மான் தான் கூப்பிடுறா. நீங்க கூட என்ன வள்ளினே கூப்பிடுங்க, இல்லன்னா தங்கச்சினே கூப்பிடலாம். அன்னைக்கு கூட நீங்க அண்ணி தவசத்துக்கு வந்தப்ப கூப்பிட்டீங்கல்ல, அப்படிதான். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. இப்ப போய் எதுக்கு வாங்க போங்கன்னு அண்ணியம்மா பேசிக்கிட்டு. இது என்ன டோட்டலா மாறிடுச்சு? வீரா, என்னது நித்தியில இப்படி வேர்த்து இருக்கு? இந்த கடையில ஏசி இருக்கா இல்லையா? தம்பி மேடம், கல்யாண பொண்ணுப்பா, பாரு முகமெல்லாம் எப்படி வேர்த்து போயிருக்குன்னு. ஏசி நல்லா கூட்டி வைப்பா. சரி மேடம். காத்து நல்லா குளுகுளுன்னு வரட்டும். கூலிங் ஏத்துற மேடம். வர வர நீ சரியா சாப்பிடுறதே இல்லன்னு நினைக்கிறேன். கடை, ஆட்டோ ஓட்டுறது, வீட்டை பாத்துக்கிறது, கல்யாண வேலைன்னு தனியா நின்னு எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்க. துரும்பா இழைச்சு போயிட்டு இருக்க பாரு. உடம்ப நல்லா பாத்துக்கணும், அதுவும் முக்கியம் இல்ல? வீராமா, நீங்க வீராவுக்கு நல்லா வாய்க்கு ருசியா கறி மீன் எடுத்து ஆக்கி போடுங்க. பாவம், இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு. அங்க எப்படி வேலை கொடுப்பாங்களோ, எப்படி பாத்துப்பாங்களோ. என்னதான் யாரு பாத்துக்கிட்டாலும் நாம நம்ம பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி வருமா? அதுவும் இல்லாம நம்ம வீரா நல்லா பாத்துக்கிறியா? அந்த பத்திரிக்கை நல்லா இருக்குல்லமா? கையில வச்சிருக்கீங்களா? அதுதான் வாயில ஸ்டாப்ல வச்சு அடிச்சு விட்டுருவோம். அமைதியா இரு. ஏத்த அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பாரு, நீ முன்ன மாதிரியே இரு. அதான் உனக்கு கெத்து, எனக்கும் அதுதான் நல்லது. நீ சும்மா இரு. நீ பண்றது எல்லாத்துக்கும் டவுட் வர வரைக்கும் அமைதியா இரு. சும்மா இருன்னு சொன்ன, எனக்கு எல்லாம் தெரியும். சொல்றோம். இது நல்லா இருக்கு. இங்க வா, இங்க பாரு. இந்த பத்திரிக்கையில வந்து பாரு, அங்க நல்லா இருக்கு. நீ வாயேன். இப்படி இங்க பாரு. அதோ அந்த பத்திரிக்கை அழகா இருக்குல்ல? அது இருங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க. நம்ம இந்த பத்திரிக்கையும் பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல? இதையும் பார்க்கலாம். நல்லா இருக்கு கலரு. இருந்தாலும் வீரா பார்க்கட்டும். நான் ஒன்னும் பண்ணலடி அத்தை. சார் மேடம், ரிச்சா இருக்கிற மாதிரி ஏதாவது இன்விடேஷன் இருக்கா? இருக்கு மேடம், இதோ காட்டுறேன். இந்தாங்க, இது 100 rupees மேடம். இது 150 மேடம். இது 200 மேடம். இந்த 3 தான் லேட்டஸ்டா வந்திருக்க மாடல் மேடம். விஐபிஸ்லாம் வந்தா இதான் எடுப்பாங்க மேடம். கண்மணி, யார் கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த மொமெண்ட்லாம் லைஃப்ல ஒரு தடவை தாண்டி வரும். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். கரெக்ட் இல்ல? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சார், இதெல்லாம் வேண்டாம். 10 ரூபாய்க்கு என்ன பெஸ்டா இருக்கும் அதை காட்டுங்க. ஓகே, காட்டுறேன் மேடம். நான் வளர்த்த 3 பசங்கள்ல மத்த 2 பேரும் ரொம்ப விவரமானவனுங்க. அவங்களே பாத்துக்குவாங்க. இதோ நிக்கிறானே என் மாற, சூதுவாது தெரியாம நல்லது கெட்டது தெரியாம அப்படியே வளர்ந்துட்டான்.
அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் வேணாலும் பாசத்தை காட்டி அவனை ஈஸியா ஏமாத்திடலாம். அவன் மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் அத வெளியில காட்டவே மாட்டான். அதுதான் அவன் பிரச்சனையே. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு உளறிட்டு இருக்க? அமைதியாரு. நீ சும்மா இருண்டா. நான் வீரா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிறதையும் நான் யார்கிட்டயாவது சொல்லணும்ல. ஓ, வீரா கேப்பா. வீரா, என் அண்ணி இறந்தப்போ இவன் ரொம்ப சின்ன பையன். என் முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். நானும் மத்த 2 பேரை விட இவனுதான் ரொம்ப பாத்துக்குவேன். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதான் நம்ம புள்ள வளர்ந்துருச்சேன்னு நானும் கடை வீடுன்னு அப்படியே இருந்துட்டேன். எங்க இருந்துதான் கத்துக்கிட்டானோ தெரியல. திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். மத்தபடி அவன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இந்த குடிதான். நானும் அவன் குடியை நிறுத்தணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறேன், போராடி பாக்குறேன். என்னால நிறுத்த முடியல. இப்படி அவன் குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறத பாத்துக்கிட்டே என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்ப இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி திடீர்னு குடிக்காம வந்தான். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இவன் குடியை நிறுத்திட்டான், இனிமே குடிக்கவே மாட்டான்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். 2-3 நாள் கூட அந்த சந்தோஷம் நிலைக்கல. பார்த்தா மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா இப்படின்னு கேட்டா, இவன் யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சானா. அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அவளுக்காக தான் இவன் குடிய கூட விட்டானா. அவகிட்ட இவன் காதல சொன்னானா. அந்த பொண்ணு இவனை பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டாளா. அதனால திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எங்க போய் சொல்றது? தினமும் ஒரே அழுக அந்த பொண்ண நினைச்சு. அவன் முகத்தை பாக்குறதுக்கே முடியலம்மா. நான் எப்படி அவனை இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா இருக்க மாட்டே. நீ சும்மா இருடா. இப்படிதாம்மா, நான் என்ன பேசினாலும் என் வாயை அடைச்சிடுறான். நான் கூட சொன்னம்மா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சொல்லு, இவன் விரும்பி இருக்கான்னா அவ நிச்சயமா தங்கமான பொண்ணாதான் இருப்பா. அவகிட்ட போய் எடுத்து சொன்னோன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னம்மா. அதெல்லாம் முடியாது. அவ நீ சொன்னாலாம் கேட்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா அப்படின்னு தட்டி கழிச்சிட்டான். நான் என்னம்மா பண்ணுவேன்? வீரா, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லுங்கம்மா. நீ மாறன்கிட்ட நல்லா பேசுவதானே? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவன் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு நீ அவன் கிட்ட கேட்டு எனக்கு சொல்றியா? கேட்டு சொல்றியா? அவளை சம்மதிக்க வச்சு அவ கையில இவனை ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னன்னா நம்ம 2 பேரும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம். ஒருவேளை நீ பேசினா அவ ஒத்துப்பால. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.